மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், அதாவது அன்கான்சுமேட்டட் மேரேஜஸ் என்று சொல்லப்படுகின்ற திருமணம் முடித்தும் ஆணும் பெண்ணும் ஒரு வெற்றிகரமான பாலியல் உறவை கொள்ளாமல் இருக்கின்ற நிலைமையும் அவற்றுக்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புறம்பான காரணங்கள் இருந்தாலும் இருவருக்குமே பொதுவான ஒரு காரணம் இருக்கிறது என்னவென்றால், நாங்கள் முதலிலே சொன்னது போல மிக்ஸ் அல்லது மூட நம்பிக்கைகள் அல்லது பிழையான நம்பிக்கைகள். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அமுழ்த்தி அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த தயங்க வேண்டாம். அதே நேரத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக இமோ ஊடாக 00947777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பினை ஏற்படுத்த முடியும். எனவே இந்த கன்னித்திரையை பற்றி பலவிதமான பிழையான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லுவோம். அதாவது பிழையான தவறுதலான புரிந்துணர்வுகள், தவறான கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்ன? பெண்களுக்கு இருக்கின்ற கன்னித்திரை. நீங்கள் நம்புகிறீர்களோ தெரியாது, இன்று மட்டும் எனக்கு தொலைபேசி அழைப்பிதழ்கள் வரும் இந்த கன்னித்திரையை பற்றியும் அதே நேரத்தில் கன்னித்திரையை பற்றியும் அதே நேரத்திலே டாக்டர் இந்த என்னுடைய மனைவியினுடைய கன்னித்திரை முதல் தரம் உடைந்தால் முதலிரவிலே நான் எவ்வாறு இதை பற்றி அறிந்து கொள்வது என்பதை பற்றி கேட்டிருக்கிறார். உண்மையாக சொல்லுகிறேன், இந்த 2026ஆம் ஆண்டு 21ஆம் நூற்றாண்டு ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் வந்த பிற்பாடும் எங்களுடைய ஆண்களுக்கு இந்த கன்னித்திரையை பற்றிய ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லுவோம். உண்மையாக சொல்ல போனால் இந்த கன்னித்திரைக்கும் மருத்துவத்துக்கும் ஒரு தொடரும் இல்லை. அதாவது இட் இஸ் டியூ டு கல்ச்சரல் பிலீஃப் ராதர் தேன் மெடிக்கல் ஃபேக்ட் என்று சொல்லுவார்கள். இது ஒரு கல்ச்சரல் பிலீஃப், அதாவது ஒரு கலாச்சாரத்தினுடன் தொடர்பட்ட ஒரு நம்பிக்கையை தவிர மருத்துவ உலகத்துடன் மருத்துவ வாழ்க்கையுடன் எவ்விதமான சம்பந்தமும் எங்களுக்கு கிடையாது. எனவே இந்த கன்னித்திரையை பற்றி பல விதமான இந்த மித்ஸ் என்று சொல்லுவோம், மூட நம்பிக்கைகள், சில நம்பிக்கைகள் எல்லாம் போய்கொண்டு இருக்கிறது. அதுவும் எங்களுடைய யங் ஜெனரேஷன், சின்ன படியங்கள் 24, 25 வயசு பிள்ளைகள் கூட எங்களை தொலைபேசி எடுத்து இந்த கேள்வியை கேட்கின்ற போது மிகுந்த கவலையாக இருக்கின்றது. எங்களுடைய இந்த செக்ஷுவல் ஹெல்த் எஜுகேஷன், அதாவது பாலியல் சம்பந்தமான கல்வியிலே நாங்கள் இங்கு இருக்கிறோம் என்று. முதலாவதாக இந்த கன்னித்திரையை பற்றி வருகின்ற பல மூட நம்பிக்கைகளை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக வெர்ஜினிட்டி, அதாவது ஒரு கன்னித்திரை இருந்தால் தான் அந்த பெண் ஒரு கன்னி என்றால் வேறு ஒரு ஆணுடனும் அவர் தொடர்பு கொள்ளவில்லை. இந்த கருத்தை பற்றி என்ன நினைக்கிறது? அதாவது ஹைமன் ப்ரூவ்ஸ் த வெர்ஜினிட்டி என்ற ஒரு கருத்து. த ஹைமன் ப்ரூவ்ஸ் த வெர்ஜினிட்டி என்றால் முற்றிலுமே 100% இது பிழையானது. அதாவது நான் முதலிலே சொன்னது போல இந்த கன்னித்திரை என்பது மருத்துவத்துடன் சம்பந்தப்படவில்லை. ஒரு சமூக கலாச்சார ஒரு கருத்தாகத்தான், ஒரு கொள்கையாகத்தான் இருக்கின்றது. இந்த கன்னித்திரை என்பது, அதாவது தமிழ்ல சொல்லுவோம் கன்னித்திரை, திரை என்றால் ஒரு கேர்டின், ஒரு ஸ்கிரீன், அப்படி அல்ல. அங்கு ஒரு விதமான, அதாவது பெண்ணினுடைய இந்த வெஜைனாவிலே, அதாவது பெண்ணினுடைய யோனி பக்கத்திலே ஒரு திரை ஒன்றும் போடப்பட்டு இல்லை. முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த கன்னித்திரை என்றதே பிள்ளை, அதுக்கு வேறொரு பெயர் வைக்கணும். அதை யார் வைக்கிறார்களோ எனக்கு தெரியாது, நான் வைக்க முடியாது. எனவே இந்த கன்னித்திரை என்றால் என்னவென்றால், இந்த பெண்ணினுடைய யோனியில இருக்கின்ற இந்த தசை இழையங்கள் ரெண்டும் சேர்ந்து இப்படி கிட்ட இருப்பது. எனவே அது முதல் தரம் அந்த பெண் ஒரு ஆணுடன் இன்டர்கோர்ஸை அல்லது பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது, இந்த ஆண்குறி உள்ளுக்குள்ளே போகின்ற போது அது ரெண்டு பக்கமும் விரிவடைகிறது.
இதுதான் நடக்கிறதே தவிர அந்த தசை இழையங்கள் தான் அப்படி சேர்ந்து இருக்கிறதே தவிர அதுக்கு இடையில அந்த அந்த யோனியிலே அந்த வெஜைனாவிலே ஒரு கேட்டின் கிடையாது. எனவே இது ஒரு வெர்ஜினிட்டி, அதாவது இந்த பெண் ஒரு கன்னியாக இருக்கிறார் என்பதை தெரிவிக்கின்ற ஒரு முறையும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது. முதலிலே அது ஒரு பெரிய ஒரு பிழையான நம்பிக்கை. இரண்டாவதாக இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை, நான் முதலில் ஒரு இளைஞர் கதைத்ததை பற்றி சொன்னேன். என்ன, இந்த கன்னித்திரையானது முதல் தரம் பாலியல் தொடர்பினை வைத்துக் கொள்ளுகின்ற போது அது பிரேக் பண்ணாது. பிரேக் பண்ணனா உடைகிறது. சில பேர் சொன்னாலும் வெடிக்கிறது, கன்னித்திரை வெடிக்கிறது சொல்லி, அதாவது குண்டு வெடிப்பது போல கன்னித்திரை வெடிக்கிறது, உடைகிறது. இதுகள் எல்லாம் முழுதும் பிழையானது. எனவே நான் முதலிலே சொன்னது போல இந்த கன்னித்திரை என்பது ஒரு ஸ்ட்ரெச்சி டிஷ்யூ, அதாவது இழுபடக்கூடிய விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இழையம். அதே நேரத்திலே ஒரு மிகவும் மெல்லிய ஒரு இழையமாகத்தான் இருக்கின்றது. அது எந்த நேரமும் நல்லாக ஸ்ட்ரெச் பண்ண இழுபடக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு பெண்ணுக்கு இன்னொரு மாதிரியும் இருக்கும். நான் பல பேரை நான் சோதித்து பார்த்திருக்கிறேன். சோதித்து பார்க்கின்ற போது இதை என்னாலே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு விதமாகத்தான் இந்த கன்னித்திரை இருக்கிறது. எனவே முதல் இரவிலே அல்லது ஃபர்ஸ்ட் நைட்லே அல்லது முதல் தரம் செக்ஸ் பண்ணுகின்ற போது இந்த கன்னித்திரை உடையும் வெடிக்கும் என்றெல்லாம் தயவு செய்து சொல்லாதீர்கள். இது கேட்கவே இப்போதைய காலகட்டத்திலே கேட்கவே பயமாக இருக்கிறது. அப்படி அல்ல. மூன்றாவதாக இன்னும் ஒரு, உங்களுக்கு தெரியும், பழைய காலத்திலே நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், உங்களுக்கு தெரியும், இந்த பழைய காலத்திலே பலதரப்பட்ட மூட நம்பிக்கைகள் 1930ஆம் ஆண்டுக்கு முதல் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது,